கோமதி அம்பாளை பற்றி யாரெல்லாம் பாடியிருக்கிறார்கள்? மகாவிஷ்ணுவை பாடியிருக்கிறார்கள், எம்பெருமான் சிவபெருமானை நிறைய பதிகங்கள் பாடியிருக்கிறார்கள். கோமதி அம்மனை தனியாக யாரெல்லாம் பாடியிருக்கிறார்கள் பார்க்கும்போது நம்ம பாரதியார் பாடியிருக்காருங்க. கண்ணனுக்கு அடுத்தபடியாக அவர் அம்பாளைத்தான் ரொம்ப நேசிக்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, இந்த தலச்சிறப்பை அவர் அற்புதமாக சொல்லியிருக்காரு. பெருமாள் கோவிலில் ஒரு மாலை ஒன்று இருந்துச்சான், பவள மணி மாலை. அந்த மணி மாலையை அங்கே வழிபட வரக்கூடியவரே ஒருத்தர் எடுத்துட்டார். எடுத்த உடனே அந்த மாலையை காண, ஏன்னா மறுநாள் அதை சாற்றித்தான் வழிபாடு பண்ணுவாங்க. போய் பார்த்தப்ப அந்த மாலையை காணோம். எல்லாரும் தேடுறாங்க. எங்கன்னு கேட்ட உடனே அந்த மாலை காணோம், எப்படி போச்சுன்னே தெரியல அப்படின்னொன்னே அவர் சொன்னார், இங்கே வந்தவங்க தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வந்த வைணவ பெரியார்கள் தான் எடுத்தாங்கன்னு யாரோ சொல்லிட்டாங்க. அவருக்கு அப்படியே கோபம் வந்துச்சு. உடனே இங்கே வந்திருப்பவர்கள் எம்பெருமானை மகாவிஷ்ணுவை நினைக்கக்கூடியவர்கள் இதை தொடமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு குடத்துக்குள் நல்ல பாம்பை விடுங்க, அதுக்குள்ளே நான் கையை விடுறேன். ஒரு வைணவன் இதை எடுத்திருந்தா அந்த பாம்பு என்னை தீண்டட்டும்னு சொன்னார். சொல்லி ஒரு குடத்துக்குள்ளே வச்சு நல்ல பாம்பை உள்ளே விட்டாங்க. வச்சு அதுக்குள்ளே போய் கையை விட்டாருங்க. ஒரு வைணவன் இந்த பொருளை திருடி இருந்தால் இந்த பாம்பு என்னை தீண்டட்டும்னு குடத்துக்குள்ளே கையை விட்டார்ல, பாம்பு தானாக வெளியில் போயிடுச்சு. இந்த ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் வழிபாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. இலகுவாக வழிபாடு செய்வது, உடலை வருத்தி ஒருநிலைப்படுத்தி உடலை ஒடுக்கி வழிபாடு செய்வது, அதுக்கேற்ற பலன் நமக்கு இருக்கும். நாவுக்கரசர் சொல்லுவார், உடலால் செய்த பாவத்தை உடலாலும் மனதால் செய்த பாவத்தை மனதாலும் நாம் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி இந்த கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய அந்த வழிபாடு இருக்குது பாருங்க, அதற்குரிய பலன் எப்போவுமே உண்டு. ஒரு காலகட்டத்தில் எப்படின்னா பெரியவங்க சொல்கிறத அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தோம். போன உடனே கொடிமரத்தில் வணங்கணும், திரும்ப வழிபாடு முடிச்சுட்டு வரும்போது கொடிமரத்தில் விழுந்து வணங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ பிள்ளைங்க கேள்வி கேட்குறாங்க, ஏன் இடமிருந்து வளம் போனா தானா, அந்த பக்கம் கூடி வரக்கூடாதா அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க பிள்ளைங்க. எஸ்ஆர் தமிழன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இங்கே எனது சொற்பொழிவை கேட்பதற்காக அமர்ந்திருக்கக்கூடிய ஆன்மீக பெருமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆடி மாதம் தொடங்கிட்டாலே அம்மன் கோவில்கள் எல்லாம் சிறப்பான வழிபாடு இருக்கும். அம்மையப்பராக இருக்க வேண்டிய வழிபட வேண்டிய இடங்களிலெல்லாம் அம்பாளுக்கென்று சிறப்பான வழிபாடு நடந்து கொண்டிருக்கும். ஆடி மாதம் தொடங்கிட்டாலே ஆடி தபசு ஒரு பெரிய விழாவாக எல்லா கோவில்களையும் நடக்குது. மாங்காடு காமாட்சி அம்மன் கோவில், அதே போல் எல்லா இடங்களிலும் அம்பாள் தபசிலே இருப்பாள். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான புராணத்திலே செய்திகள் இருக்கிறது. எல்லா இடங்கள்லையும் தபசிலே இருப்பாள். இந்த ஆடி மாதம் ஏன் இவ்வளவு சிறப்பானது? ஆடி மாதம் என்பது கோடைக்காலம் முடிந்து குளிர்காலம் தொடங்குகிற போது காற்றிலே ஈரப்பதம் வரக்கூடிய மாதம் அது. கடக ராசியிலே சூரியன் சஞ்சரிக்கும் நாள். நிறைய சூரியனிலிருந்து சூட்சமங்கள் வெளிப்படும். அதனால் அந்த சூட்சும சக்தியினால தான் வெப்பத்தின் வெளிப்பாடு அதிகமாக இருக்கும். குளிராக இருக்கிற மாதிரி இருக்கும் இரவில், ஆனால் வெப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட வித்தியாசமான மாதம் தான் ஆடி மாதம். இந்த ஆடி மாத விழாவிலே, இந்த ஆடி தபசிலே எல்லோரும் அம்பாளை வேண்டி அப்படியே சுற்றி வந்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த வழிபாடு என்பது இப்போல்லாம் நிறைய சந்தேகங்கள். ஒரு காலகட்டத்தில் எப்படின்னா பெரியவங்க சொல்கிறத அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தோம். போன உடனே கொடிமரத்தில் வணங்கணும், திரும்ப வழிபாடு முடிச்சுட்டு வரும்போது கொடிமரத்தில் விழுந்து வணங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இப்போ பிள்ளைங்க கேள்வி கேட்குறாங்க, ஏன் இடமிருந்து வளம் போனா தானா,
அந்த பக்கம் கூடி வரக்கூடாதா அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க பிள்ளைங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கணும். கொடிமரத்தில் ஏன் வழிபாடு பண்ணணும்னா, இந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய அந்த சிலைகளுக்குள்ளும் கருவறைக்குள்ளும் பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து கொண்டு வரக்கூடிய சக்தி கொடிமரத்துக்கு இருக்குது. அதனால தான் கொடிமரத்தை வழிபாடு பண்ணிட்டு வர்றோம் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்ல தெரியணும். இப்படியெல்லாம் சின்ன சின்ன கேள்விகளாக பிள்ளைங்க கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த ஆலயம் இந்த ஆடி மாதம் ஏன் இவ்வளவு சிறப்பாக இருக்குது? அதுவும் இந்த கோவிலில் ஒரு சிறப்பு என்னென்னா, ஒன்று சிவபெருமான் பார்வதி இருக்கிற கோவிலாக இருக்கும். அது பேர் வேணால் வேறு வேறையாக இருக்கும் அந்த கோவிலில். அது சிவன் கோவில். இங்கே சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் இணைந்திருக்கக்கூடிய இடம். அப்போது சைவமும் வைணவமும் ஒன்றுங்கிறத நிரூபித்த இடம் அது. இப்போது நிறைய ஆலயங்களில் சைவமும் வைணவமும் இணையுதுங்க. ராமேஸ்வரம் எடுத்துக்கங்க. ராமேஸ்வரத்தில் ஸ்ரீராமன் வந்தபோது இலங்கைக்கு போகணும், சீதையை மீட்டு வர வேண்டும் என்று அங்கே படைகளெல்லாம் கொண்டு வந்து வைத்து ஆலோசனை செய்து கொண்டிருந்த போது ராமருக்கு தாகம் எடுக்குது. தண்ணீர் கேட்குறாரு. உடனே இலக்குவன் சொல்கிறான், அவர் காலையில் அதிகாலை பூஜை முடிக்காமல் தண்ணீர் அருந்த மாட்டார். அப்போ அந்த காலை பூஜை பண்ணணும்னா ஒரு சிவலிங்கம் வேணும். மண்ணால் சிவலிங்கம் பிடித்து சிவனை வழிபட்டு அதுக்கு பின்னால் தான் தண்ணி குடிக்கிறார். இது சைவமும் வைணவமும் சந்தித்த இடம். அதே மாதிரி திருமேற்றலீஸ்வரர் கோவில், அந்த கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குங்க. ஒரு முறை மகாவிஷ்ணு சிவனாகவே சிவனுடைய உருவத்தின் மேலே அவருக்கு ஒரு பற்றுதல் வந்தது. அந்த உருவத்தை நான் வாங்கிக்க முடியுமான்னு நினச்சார். சிவபெருமான்கிட்ட கேட்டார். சிவபெருமான் இல்லை, அதெல்லாம் நீ இருக்க வேண்டிய நிலையிலே இருக்க வேண்டும் சொல்கிறாரு. திரும்ப திரும்ப அவர் கேட்டார். போய் கேட்ட உடனே அவர் சொன்னார், நான் சுயம்புவாக திருமேற்றலிங்கிற ஊரில் இருக்கிறேன், அங்கே போய் வழிபாடு பண்ணால் தவம் இருந்தால் நான் உன்னோடு என்னுடைய உருவத்திலே உன்னை காட்டுகிறேன் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அங்கே வர்றாருங்க மகாவிஷ்ணு. வந்து தவம் இருக்கிறார். எப்படின்னா கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி தவம் இருக்கிறார். அப்படி தவம் இருந்தபோது தவக்கோலத்தில் நீண்ட காலம் தவம் இருந்ததுனால அப்படியே தவக்கோலத்தில் அப்படியே நிற்கிறார். அப்போது தலையாத்திரை வந்த ஞானசம்பந்த பெருமான் நிற்பது தவக்கோலத்திலே சிவபெருமான் நிற்கிறார் நினச்சிட்டு சிவபெருமான் மீது பதிகங்களை பாடுகிறார். பின்பக்கருந்து பாடும்போது அதை கேட்டு கேட்டு அப்படியே அந்த மகாவிஷ்ணுவின் உடல் அப்படியே உருகுச்சாங்க. உருகி அப்படியே தண்ணீராக ஓடுது. உருகி நின்ற போது அவர் அந்த பதிகத்தை முடித்த போது பாதம் வரைக்கும் உருகிருச்சுங்க. ஆனால் பாதம் மட்டும் உருகலை. அப்போது எம்பெருமான் சிவபெருமான் அவருக்குள்ளேயே காட்சி கொடுக்கிறார். அப்படி சிவனும் வைணவும் மகாவிஷ்ணுவும் இணைந்த இடம் திருமேற்றலீஸ்வரர். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சைவம் வைணவம் சந்திக்கக்கூடிய இடம் இருக்குங்க. எங்கன்னா கூர்மாவதாரத்திலே அமுத கலசத்தை எடுத்து அமுதத்தை உண்டால்தான் தேவர்கள் எல்லாம் பலம் பெறுவார்கள். அப்படி ஒரு நிலை. அப்போ அந்த பலம் பெற வேண்டும் என்று சொன்னால் அமுதம் எடுக்கணும், திருப்பார் கடலை கடையணும், வாசுகி பாம்பை கயிறாக கொண்டு மந்தாரமணியை வைத்து கடைகிறாங்க. தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கம் நின்று கடைகிறாங்க. திருப்பார் கடலை கடைகிற போது அசைய மாட்டேங்குது. அப்போது அங்கே வந்தது யாருன்னா கூர்மாவதாரம் எடுத்து எம்பெருமான் அதை அசைத்து விடுகிறார். அப்போ தான் அந்த மந்தாரமலையை வச்சு கடைகிறாங்க. கடைஞ்சா முதல்ல விஷமாக வருது. தலைப்பக்கம் அசுரர்கள் இருந்ததுனால அவர்களை எல்லாம் அப்படியே எரிச்ச சாம்பலாகிக்கிட்டு இருக்கு. அதற்கு பின்னால் அந்த விஷத்தை அப்படியே அதுலேருந்து விஷமாக கக்குது. இந்த விஷத்தை என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சிவபெருமான் எல்லோரையும் இந்த உலகையும் காப்பதற்காக அந்த விஷத்தை எடுத்து அப்படியே விழுங்குறாருங்க. அப்போது
அந்த விஷம் கீழே இறங்காமல் பார்வதி தேவி அவரது கண்டத்தை பிடித்து கொள்ள விஷம் இறங்காமல் போயிடுதுங்க. அப்படி விஷம் இறங்காமல் போனதனால் கண்டம் நீல கலராக மாறிடுது. அதனால தான் அவருக்கு திருநீலகண்டர் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ திருப்பார்கடலை கடைகிறதற்காக அந்த மந்தாரமலையை நகட்டி கொடுத்தது கூர்மாவதாரத்திலே மகாவிஷ்ணு. அந்த விஷத்தை ஆழகால விஷத்தை உண்டது எம்பெருமானாகிய சிவபெருமான். அவர்கள் இருவரும் சந்தித்த இடம் இது. நம்ம இந்த கோயிலுக்கு என்ன சிறப்புன்னா, எம்பெருமாட்டியாகிய ஆவுடை நாயகி என்று சொல்லக்கூடிய நம்முடைய கோமதி அம்மன் சிவனுக்குள் மகாவிஷ்ணு அடக்கம் இருவரும் ஒன்று என்பதை நிரூபித்த இடம். எல்லாரும் சொல்கிறோம், புராணத்தை பார்க்குறோம், நிறைய செய்திகள் இருக்குது. ஆனால் அறியும் சிவனும் ஒன்று, இதை அறியாதவர் வாயிலே மண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது நிரூபணமான இடம் எதுனா இதுதான். இந்த இடத்திலே தான் இருவருமே ஒன்று என்பதை நிரூபிக்கிறாங்க. பொதுவாக கோயிலுக்கெல்லாம் போனோன்னா, நான் சொன்னேன் பிள்ளைங்களாம் நிறைய கேள்வி கேட்குறாங்கன்னு. பொதுவாக சந்நிதியை மறைச்சி நின்னா எல்லாரும் சொல்லுவாங்க, சாமிக்கு எதிர்த்தாப்புல நிற்காதீங்க, சாமிக்கு எதிர்த்தாப்புல நின்று சாமி கும்பிட்டா பலன் கிடைக்காது. ஏன் பலன் கிடைக்காது? முருகனுக்கு எதிராக நின்றது சூரபத்மன். எப்போவுமே தன்னுடைய எதிரி தான் கடவுளுக்கு முன்னாடி நிற்பான். அதனால் நாம் வணங்கக்கூடியவர்கள்லாம் இரண்டு பக்கமும் இருக்கணும். ஏன் இந்த இரண்டு பக்கம் அப்படின்னா, வழிபாடு முடிச்சுட்டு நாம் வணங்குகிற போது இறைவனின் வழக்கரத்துக்கிட்ட நின்று வழிபாடு பண்ணணுமா, விழுந்து வணங்குறது. ஏன்னா ஆசீர்வாதம் அங்கே கிடைக்கும். நாம் இறைவனின் இதயத்திலே நாம் இடம் பிடிக்க வேண்டும் என்று சொன்னால் இடது பக்கம் நிற்கணுமா. இடதுக்கு என்ன சிறப்புன்னா, மகாவிஷ்ணு மகாலட்சுமியை இருதயத்தில் வச்சிருக்காரு. அதனால இடது பக்கம் ரொம்ப சிறப்பு. சிவபெருமான் தன் உடலில் பாதியை பார்வதிக்கு கொடுத்துருக்காரு. அப்போ இந்த இடப்பக்கம் என்பது இறைவனின் இருதயம் இருக்கக்கூடிய பக்கம். அதனால இடது பக்கம் நின்று வணங்கலாம். அது நம்முடைய துயரங்களை போக்கும். வலது பக்கம் நின்று வணங்கினா நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அதனால நம்ம கொஞ்சம் அப்படியே, எல்லாரும் சொல்லுவாங்க தள்ளி நில்லுங்க, பாதையை விடுங்க, மறைக்குதுன்னு சொல்லுவாங்க. மறைக்கிறதுங்க இல்லைங்க. நமக்கு பொதுவாக இந்த வழிபாடு பண்ணும்போது எங்கே நின்று எப்படி கும்பிடணும் அப்படிங்கிற நமக்கு ஒரு முறையை சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை, இப்போ ஆடி மாதம் பார்த்துட்டோம், ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைக்கு என்ன சிறப்பு? ஏன் அம்மன் கோவில்கள்லாம் இவ்வளவு வழிபாடு நடக்குது? ஆடி மாதம் என்பது சுக்கிரன் பலம் பெற்ற நாள். சுக்கிரன் பலம்னா செல்வம், செல்வாக்கு, புகழ் எல்லாத்தையும் கொடுக்கறது சுக்கிரன் பலமான நாளில் தான். அதுவும் ஆடி மாதம் என்பது அம்பாளுக்குரிய மாதம். அதில் இந்த வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடு பண்ணோன்னா அம்பாளுடைய முழுமையான அருள் நமக்கு கிடைக்கும். செல்வம், புகழ் எல்லாமே கூடும். அதனால தான் வெள்ளிக்கிழமைகளில், அதுவும் ஆடி வெள்ளிக்கிழமைனா எல்லா கோயிலையும் விசேஷமாக இருக்குது. அப்படி அந்த வழிபாடு செய்கிற போது அம்பாளுடைய அருள் முழுமையாக கிடைக்கும். இப்போது இந்த 3 கோயில்களையும் சைவமும் வைணவமும் இணைந்ததை நம்ம பார்த்தோம். நம்ம ஆலயத்திலே, இந்த சங்கர நாராயண சுவாமி ஆலயத்திலே சங்கரரும் நாராயணரும் அம்பாளுக்கு காட்சி கொடுத்தது நமக்கு தெரியும். நான் இப்போ தலைப்புக்குள்ளே வந்துடுறேன். குலசேகர ஆழ்வாரும் மாணிக்க வாசக பெருமானும். ஏன் இவங்க 2 பேர்த்தையும் நான் தலைப்பாக எடுத்துக்கிட்டேன்? இங்கே சைவம் வைணவம் ரெண்டும் தெரிஞ்சவங்க பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறீங்க. மாணிக்க வாசக பெருமான் இந்த வழிபாடுங்கிறதுல ஒன்று இருக்குங்க. போகிற போக்கில் கடை திறக்க போகணும், கல்லூரிக்கு போகணும், வேலை பார்க்குற இடத்துக்கு போகணும். அப்படி போகிற போக்கில்
பேகை தோளில் போட்டு அப்படியே கும்பிட்டுட்டு போவோம். அது ஒரு வழிபாடு. வீட்டில் ஒரு 10 நிமிஷம் மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு 10 நிமிஷம் உட்காந்து வழிபாடு பண்ணுவோம். அது ஒரு விதமான வழிபாடு. முழுவதும் வேண்டிக் கொண்டு உபவாசம் இருப்போம், ஒரு நாள் முழுக்க சாப்பிடாமல் இருப்போம். அது ஒரு விதமான வழிபாடு. இந்த காவடி எடுத்து போவாங்க, பால் காவடி எடுப்பாங்க, பன்னீர் காவடி எடுப்பாங்க, பறவை காவடின்னு ஒன்று எடுப்பாங்க. முதுகில் அந்த தோலில் அப்படியே கொக்கி வச்சு குத்தி பின்னாடி காவடியை இழுத்துட்டு போவாங்க. அதை விட இந்த மகாமாரியம்மன் கோயில் தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, கும்பகோணம் பக்கத்தில் வலங்கைமான். அந்த கோவிலில் பாடை காவடின்னு ஒன்று எடுப்பாங்க. முதுகில் குத்தி அந்த பாடையை சுமந்துட்டு போகிற மாதிரி பெரிய காவடி எடுப்பாங்க. இந்த ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் வழிபாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. இலகுவாக வழிபாடு செய்வது, உடலை வருத்தி ஒருநிலைப்படுத்தி உடலை ஒடுக்கி வழிபாடு செய்வது, அதுக்கேற்ற பலன் நமக்கு இருக்கும். நாவுக்கரசர் சொல்லுவார், உடலால் செய்த பாவத்தை உடலாலும் மனதால் செய்த பாவத்தை மனதாலும் நாம் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி இந்த கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய அந்த வழிபாடு இருக்குது பாருங்க, அதற்குரிய பலன் எப்போவுமே உண்டு. இந்த குலசேகர ஆழ்வாரும் மாணிக்க வாசகரும் ஏன் இவங்க 2 பேரும் எடுத்து, எத்தனையோ ஆழ்வார்கள் இருக்காங்க, எத்தனையோ நாயன்மார்கள் இருக்காங்க, 4 இன்னும் 3 பேர் இருக்காங்க. ஆனால் ஏன் மாணிக்க வாசக பெருமானை எடுத்தேன்னா, இருவருடைய அன்பும் அப்படிப்பட்டது. சிவனை நினைத்து கண்ணீரை ஆறாக பெருக்கெடுத்துத்தான் திருவாசகத்தையே அவர் சொல்லியிருக்கார். அதே போலத்தான் குலசேகர ஆழ்வார் அழுது அழுது பாடுவாருங்க. மகிழ்ச்சியாக இறைவனை பாடுவது துதிப்பது வேறு. நான் இந்த பிறவியிலே என்ன செய்தேன், இந்த பிறவியே எனக்கு வேண்டாம், உன்னோடு நான் ஐக்கியமாக வேண்டும் என்று இருவருமே மன்றாடியவர்கள். அதனால தான் இவங்க 2 பேர்த்தையும் எடுத்துக்கிட்டேன். மாணிக்க வாசக பெருமானை பார்ப்போம். திருவாத ஊரிலே பிறந்து சாதாரண குடும்பம், அங்கே பிறந்து கல்வி கேள்விகளில் சிறந்து அதனால் அமைச்சராகிறார் அரிமர்த்தன பாண்டியன் என்று சொல்லக்கூடிய மதுரையை ஆண்ட ஒரு மன்னனுக்கு. அங்கே அமைச்சரான உடனே ரொம்ப திறமையாக மன்னனுக்கு உதவியாக இருக்கிறார். அப்படிப்பட்ட காலத்திலே ஒரு நாள் மன்னன் அழைச்சி இங்கே இருக்கக்கூடிய குதிரைகள் எல்லாம் ஒன்று ரொம்ப வயசாயிருச்சு, இல்லைன்னா நோய்வாய்ப்பட்டுருச்சு, இதெல்லாம் நீ போருக்கு திடீர்னு போர் வந்துச்சுன்னா அனுப்ப முடியாது, அதனால் நிறைய குதிரைகள் வாங்க வேண்டும், கஜானாவில் நீங்கள் வேணுங்கிற பொருளை வாங்கிக்கிட்டு போய் குதிரைகள் வாங்கி வாருங்கள் அப்படின்னு ஆணை பிறப்பிக்கிறான். இப்போது அவர் சரின்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் காலையில் குளிச்சுட்டு அப்போல்லாம் பொற்றாமரை குளத்திலே நீராடுவார்கள். அங்கே போய் பொற்றாமரை குளத்தில் குளிச்சுட்டு சொக்கநாத பெருமாள் முன்னாடி நின்று வழிபாடு பண்ணுறாரு. இந்த பொன்னும் பொருளையும் மன்னன் எனக்கு கொடுத்திருக்கிறான், இதையெல்லாம் உமக்கு பயன்படும்படியாக ஏதாவது செய். அவர் மனசில் என்ன தோணிருச்சு பாருங்க. எப்போவுமே நீங்கள் வீட்டிலேருந்து புறப்படும்போது பிள்ளைங்க நிறையா மார்க் வாங்கணும், நிறைய பெரிய படிப்புக்கு போகணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வருவோம். சில நேரம் நம்ம கோயிலில் முன்னாடி போனோம்னா எதுவுமே ஞாபகத்துக்கு வராது. உடனே பேரை சொல்லுங்கள், நட்சத்திரம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துடுவோம். அது மாதிரி தான் அவருக்கு அங்கே போன உடனே நம்ம எதுக்கு இந்த பணத்தை கொடுத்தாங்க அவருக்கு தோணவே இல்லை. அவர் வேண்டுறாரு. அப்போ அவருக்கு முன்னாடி ஒரு அர்ச்சகர் விபூதியோடு வர்றாரு. அதை வாங்கி சிவபெருமானே கொடுத்த மாதிரி பூசிக்கிட்டு கிளம்பிட்டார். போகும்போது அவருக்கு அன்று இரவு கனவிலே திருப்பெருந்துறைக்கு வர சொல்லி சிவபெருமான் அழைக்கிறார். அங்கே போகிறார். அங்கே போய் எம்பெருமானோடு ஐக்கியமாகி குருந்த மர நிழலிலே இருந்து
எம்பெருமானின் அருளை பெற்று அங்கேயே தங்கி விடுகிறார். அவருக்கு என்ன வேலை கொடுத்தாங்க? குதிரை வாங்கிட்டு வர சொன்னாங்க. எல்லா பொன் பொருளையும் வைத்து அந்த கோவிலுக்கு எல்லாம் செஞ்சு விழாக்கள் எடுத்து எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு அங்கேயே இருந்துட்டார். இப்போ என்ன பண்ணலாம்? ஆடி மாதம் வருகிறது. ஆடி மாதம் வந்த உடனே போய் 4 மாதம் ஆச்சு, அவர் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஓலை அனுப்புகிறாரு. காலம் கடந்து விட்டது, குதிரை வாங்க போனீங்க, அந்த குதிரைகள் வாங்கியாச்சா அப்படின்னு தூதுவன்ட்ட எழுதி அனுப்புகிறாரு. யார்? அரிமர்த்தன பாண்டியன் மன்னன் அனுப்புகிறான். இதை கொண்டுட்டு போகிறாரு. வர்றான், ஓலை வருது. இந்த ஓலையை வாங்கினார். போய் சிவபெருமான்கிட்டே போய் கண்கலங்கி நின்னார். நான் குதிரை வாங்கிறதுக்குன்னு கொடுத்த பணத்தை எல்லாம் உன்னை பார்த்த உடனே செலவழிச்சிட்டேன், எதுவுமே என் கையில் இல்லை, பொன் பொருள் எல்லாவற்றையும் சிவத்தொண்டிற்காகவே செய்து விட்டேன், நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது, இப்போ குதிரை வாங்கணும், நான் என்ன பதில் சொல்லன்னு கேட்டார். சிவபெருமான் அவர் முன்னாடி வந்து, நம்பணுங்க, வந்தாருங்க, அதனால தான் அவர் சொன்னதை அவரே எழுதினார். வந்தார், வந்து சொன்னார், இன்னும் 1 மாதத்தில் வந்துரும்னு பதில் கொடுத்து அனுப்புங்க. பதில் எழுதி கொடுத்து அனுப்பியாச்சு. இப்போ பாண்டிய மன்னனுக்கு போயிடுச்சு, இன்னும் 1 மாத காலத்துக்குள் குதிரையெல்லாம் வந்துடும். இப்போ 1 மாதம் நெருங்கிருச்சு. உடனே திரும்ப போய் சிவபெருமான்கிட்ட கேட்டார், நான் என்ன பதில் சொல்கிறது? குதிரைகளை வாங்கி அனுப்ப வேண்டும். உடனே சிவபெருமான் சொன்னார், இன்னும் சில நாட்களில் குதிரை வந்துவிடும்னு நீங்கள் போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டார். இப்போ மாணிக்க வாசகர் அங்கேருந்து புறப்பட்டு வர்றார். வந்து அரிமர்த்தன பாண்டியன் அவைக்கு வருகிற போது எல்லாரும் அவரை பார்த்து ஏளனமாக பேசுகிறாங்க. ஏன்னா அவர் கொடுத்த பொன் பொருள் என்னாச்சுன்னு தெரியல, குதிரைகள் வரலை. உடனே மன்னன் வந்து அவரை வந்து சிறையிலே வைத்து நிறைய கேள்வி கேட்குறான். அப்போ சிறையிலே வைக்கணும்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறார், இன்னும் 3 நாட்களில் குதிரை வந்துவிடும் அப்படின்னு சொன்ன உடனே 3 நாள் தாமதப்படுத்துகிறாங்க. அப்பவும் வரலை. உடனே சிறையிலே அடைக்கும்படி ஆணையிடுகிறான். சிறைக்கு போயாச்சு. போய் அவர் நிறைய தண்டனைகள் கொடுக்குறாங்க. கனமான பொருளை தூக்கி தலையில் வைக்கிறாங்க, நெரிக்கிறாங்க, இதெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அப்போ குதிரை வந்துரும்னு சொன்னபோது குதிரை வரவே இல்லையேன்னு சொல்கிற போது, சிறையிலே இருக்கிற போது குதிரையின் குளம்படி சத்தம் கேட்கிறது. ஏன்னா கனவுல வந்து இரவு சொல்கிறாரு சிவபெருமான், நாளைக்கு குதிரைகள் வந்துரும்னு. அதை நம்பி சொல்கிறாரு, இன்றைக்கு குதிரைகள் வந்துரும்னு. திரும்ப தண்டனை ஆரம்பிக்குது. இந்த சத்தத்தை கேட்டு சொல்கிறாரு, குதிரைகள் வரும் குளம்படி சத்தம் கேட்கிறது, குதிரைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. உடனே அந்த குதிரைகள்லாம் வர்றதை பார்த்தோன்னா மன்னன் நிறுத்த சொன்னான். எப்போவுமே இந்த அரசர்கள் பக்கத்துலேயும் போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அரசன் மகிழ்ச்சியாக இருந்தால் கூட இருக்கவங்களெல்லாம் மகிழ்ச்சியாக வச்சுக்குவான், கோபம் வந்தால் தண்டிப்பான். இதை நல்ல மாணிக்க வாசகரோட அந்த அவரோட புராண செய்திகளை பார்க்கும்போது பார்க்கலாம். திரும்ப தண்டனை கொடுப்பான். அந்த குதிரைகள் குளம்படி சத்தம் கேட்டவுடனே மன்னனே வந்து இறங்கி வந்து பார்ப்பான். இந்த குதிரைகளை எல்லாம் யார் தெரியுமா? சிவபெருமான் அன்று இரவே சிவகணங்களை எல்லாம் அழைத்து, நந்திதேவரையும் அழைத்து, சிவகணங்கள் எல்லாம் நரிகளாக இருந்த பரிகளாக மாற்றுங்கள், குதிரைகளாக மாற்றுங்க, அந்த குதிரை மீதேறி தலைமையாக வரக்கூடிய அந்த குதிரை மேலே சிவபெருமானே வர்றாரு. ஏன்னா இங்கே அரிமர்த்தன பாண்டியனுக்கும் சிவனுடைய அருள் கிடைக்க வேண்டும், அதுதான் அங்கே உள்ளது. இப்போ வர்றாரு, அவங்க சிவகணங்கள் எல்லாம் குதிரைகளாக மாறி வருது. வந்த உடனே நரிகளை எல்லாம் அழைத்து பரிகளாக மாற்றுங்கள், தலைமையாக வரக்கூடியதிலே எல்லாம் வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் அழைச்சிட்டு வர்றார். வந்த உடனே மன்னன் கேட்குறான், சரி எத்தனை குதிரை வந்திருக்கு? எல்லாம் வந்துருச்சு. இதில் பரஞ்சோதியார் ரொம்ப அற்புதமாக எழுதியிருப்பாருங்க. என்ன தெரியுமா? ஒரு பொருளை நம்ம எழுதுகிறோம், ஒரு விஷயத்தை நம்ம எழுதுகிறோன்னா முழுவதுமாக தகவல் தெரிந்து எழுத வேண்டும் என்பதை திருவிளையாடற் புராணத்தில் அற்புதமாக பார்க்கலாங்க. நம்ம கால்நடைகள்லாம் வாங்கும்போது இந்த மாடு எவ்வளவு பால் கறக்குன்னு கேட்பாங்க. பசுமாடு வாங்குறதுனா
காளை மாடுனா எத்தனை பல்லு போட்டிருக்குன்னு பார்ப்பாங்க. அது மாதிரி இந்த குதிரைகளை ஓட்டி வந்தவர்களை முதல்ல கேட்குறான் மன்னன், யார் வந்திருக்கிறது, இவங்கெல்லாம் யாருன்னு ஒவ்வொருத்தருடைய சிறப்பையும் சொல்கிறார் அவர். இவன் இத்தனை ஆண்டு காலம் குதிரை வளர்த்தவன், இவன் வந்து இந்த போருக்கு செல்லக்கூடிய குதிரைகளை வளர்த்தவன், அப்போ நீ யாருன்னு கேட்குறாரு. சிவபெருமான் தன்னுடைய பெருமைகளை ஒரு குதிரைப்படை தளபதியை எப்படி வர்ணிப்பானோ அப்படி வர்ணித்து சொல்கிறார். சொன்ன உடனே அதை கேட்டுகிட்டே இருக்கான். உடனே இந்த குதிரைகளை பற்றியெல்லாம் சொல்லியாச்சு, அதை அழைத்து வந்தவர்களுடைய புகழையெல்லாம் சொல்லியாச்சு. அரிமர்த்த பாண்டியன் எவ்வளவு புண்ணியம் செய்தவனாக இருந்தால் சிவபெருமான் தன்னுடைய பெருமைகளை அவன் முன்னால் சொல்லியிருப்பார்னு பாருங்க. அந்த இடத்துல பரஞ்சோதியார் எழுதுறாரு, உடனே இந்த குதிரையின் கயிறுகளை மாற்றினார்களாம். எப்படி வந்து அதை கவனித்து அதை எழுதியிருக்காரு பாருங்க. நீங்கள் எப்போவுமே மாடோ ஆடோ வியாபாரம் பண்ணும்போது அந்த கயரை கலட்டிட்டு, அந்த முதல்ல வச்சுருக்கவங்க போட்டிருக்க கயரை கலட்டிட்டு இன்னொரு கயறு போட்டால் இந்த ஆடோ மாடோ விற்றதாக பொருள். அதை அற்புதமாக எழுதியிருக்காருங்க. உடனே அந்த கயரெல்லாம் வந்து மாற்றிட்டு இந்த பாண்டிய மன்னனுடைய கயிறுகள் அந்த குதிரை கழுத்தில் போட்டாச்சு. போட்டு உடனே இந்த குதிரையெல்லாம் நல்லா இருக்குமா, போருக்கு வருமானலாம் கேள்வி கேட்குறான். சரி, பொன்னும் பொருளும் பட்டாடையும் யாருக்கு, சிவபெருமானுக்கே கொடுக்குறான். கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்து அனுப்பிட்டு அப்போ ஒன்று கேட்குறாருங்க. இந்த நம்ம அக்ரிமெண்ட் போடுறதுன்னு சொல்லுவோம்ல, ஒரு பொருள் வாங்கினா நமக்கு இப்போ கேரண்டி கார்டு கொடுக்குறாங்கல்ல, அது மாதிரி சிவபெருமான் சொன்னாராம், ஒரு பொருள் உங்கள்கிட்ட வித்தாச்சு, இதற்கு பின்னால் இதில் என்ன பழுது இருந்தாலும் அதற்கு நாங்கள் பொறுப்பல்லன்னு சொல்லி அங்கே ஒரு உத்தரவாதம் வாங்கிக்கிறாருங்க. வாங்கிட்டு இந்த குதிரையெல்லாம் விட்டுட்டு போயிடுறாரு. போன உடனே சரி மன்னனும் ஒத்துக்கிறான், முடிஞ்சிருது. இப்போ இந்த குதிரைகள் எல்லாம் பட்டியில் போய் அடைச்சிட்டாங்க. இரவு ஆகுது. ஏன்னா குதிரையாக வந்திருக்கிறதுலாம் எது, நரிகளை எல்லாம் பரிகளாக மாற்றி, பரினா குதிரை, குதிரைகளாக மாற்றி சிவபெருமான் ஒரு திருவிளையாடல் விளையாடுகிறார். இப்போ இதை நான் சொல்லிகிட்டு இருந்தேன், எங்கள் வீட்டில் படித்து எழுதிட்டு இருந்தேன். என் பேரன் வந்தான், என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டான். நான் வந்து அதாவது நிறைய குதிரையாக ஒருத்தர் மாற்றிருக்காரு அப்படின்னு. அவன் சொன்னான், ஏன் மாற்ற முடியாது, இப்போ ஒரு நரி படத்தை ஏஐயில் கொடுத்து அதை குதிரையாக மாற்றுன்னு சொன்னால் அழகாக குதிரையாக வந்துடும்னு சொல்கிறான். அவன் சொன்னான், இதெல்லாம் மனுஷன் கண்டுபிடிச்சது அப்படின்னு சொன்னான். எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால் 5வது 6வது நூற்றாண்டிலே எழுதப்பட்ட இதில் திருவிளையாடு புராணத்தில் அற்புதமாக சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், இன்றைக்கு மனிதன் கண்டுபிடிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்ம புராணத்தில் இருக்குங்க. அப்படி அந்த நரிகளை எல்லாம் பரிகளாக்கி இரவில் எல்லாம் கத்தி ஊளையிட்டு எல்லாத்தையும் உடச்சி வெளியே போயிடுது. போய் எல்லாம் போய் வழியில் இருக்க கோழி ஆடு மாடு முயல் எல்லாத்தையும் கடிச்சு குதறி வெளியில் போயிடுச்சு. இப்போ வீட்டுக்கு ஆள் அனுப்புகிறான். மாணிக்க வாசகர் வீட்டுக்கு போகிறாங்க. போய் வெளியில் கூப்பிட்டு பேசுகிறாங்க. என்னன்னு கேட்டவுடனே மன்னன்ட்ட அழைச்சிட்டு வந்தவுடனே மன்னன்ட்ட வந்து கேட்டான், நான் என்ன தவறு செய்தேன் மன்னான், நரிகளை எல்லாம் பரிகளாக்கி கொண்டு வந்து இப்படி விட்டுருக்கீங்க, அதனால் மீண்டும் சிறையிலே அடையுங்கள் என்று சொன்னபோது சிவபெருமானே வந்து நரிகளை பரியாக்கியது என்னுடைய திருவிளையாடல் என்று சொல்லி அங்கே வந்திக்கிழவி வந்தபோது, வந்திக்கிழவி கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஏன்னா நான் குலசேகர ஆழ்வாரையும் சொல்லி ஆகணும். வந்திக்கிழவி வந்து மண் சுமந்த போது எம்பெருமானே வந்து பிரம்படிப்பட்டு அதிலிருந்தெல்லாம் மீண்டு மாணிக்க வாசக பெருமான் மீண்டும் சிவனையே நோக்கி போயிடுறாரு. எல்லாரும் கேட்குறாங்க, ஒரு அமைச்சருக்கு இது தகுந்த செயலான்னு கேட்குறாங்க. ஏன்னா நரியெல்லாம் பரியாக்கி கொண்டு வந்து இப்படி அரசை ஏமாற்றலாமா அப்படின்னு கேட்டபோது, என்னுடைய நினைவில் முழுமையாக இருப்பது சிவபெருமான் தான் சொல்லிட்டு அங்கேருந்து தில்லைக்கு கிளம்பி போகிறாருங்க. போய் அங்கே இந்த திருவாசகம்
எழுதுகிற போது எழுதிய திருவாசகத்தை எம்பெருமானே கேட்கணும்னு ஆசைப்படுறார். ஆசைப்பட்டு அந்தணர் வடிவிலே வர்றார். திருநீறு பூசி அவர்கிட்ட வந்து, நீங்கள் பாடிய திருவாசகத்தை எனக்கு ஒரு முறை பாடி காட்டுங்கள்னு அதை தானே எழுதுறாருங்க. இந்த திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் திருவாசகத்தை போட்டு கேட்டோன்னா, படித்தோன்னா, சொன்னோன்னா கண்ணில் தண்ணீர் வருங்க. அப்படிப்பட்ட திருவாசகம். போப் சொல்கிறாரு, எலும்பையும் உருக்கக்கூடிய சக்தி திருவாசகத்துக்கு உண்டுன்னு. அதனால தான் அதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த திருவாசகத்தை பாடுகிற போது சிவபெருமானே எழுதினாராங்க. இதோடு அப்படியே நிறுத்திட்டு குலசேகர ஆழ்வாரை பார்ப்போம். ஏன் குலசேகர ஆழ்வாரையும் மாணிக்க வாசகரையும் நம்ம ஒன்றா பார்க்குறோம்? குலசேகர ஆழ்வார் இவர் அமைச்சர்னா சேர நாட்டிலே சேர மன்னனுக்கு மகனாக பிறக்கிறார். அரச குலத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தா எப்படி கொண்டாடி இருப்பாங்க. குலசேகரன் அப்படின்னு பேர் வச்சு பட்டம் பதவியெல்லாம் நல்ல கல்வி பயின்று, வீர விளையாட்டுக்கள் பயின்று, வித்தைகள் பயின்று எல்லாமே கற்றுக்கிட்டார். உடனே பட்டம் சூட்டுறாங்க. அவருக்கு சேர நாட்டில் பிறந்தவர். சோழ நாடும் பாண்டிய நாடும் அவர் மீது படையெடுத்து வந்தபோது அத்துணையும் வென்று பாண்டிய நாட்டு இளவரசியை மணம் முடிக்கிறார். திருமணம் முடிஞ்சிருது, வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு. அவருக்கு அது வரைக்கும் என்ன, பல நாடுகளை வெல்ல வேண்டும், தன் ஒரு குடையின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தவர் ஒரு முறை எம்பெருமான் மகாவிஷ்ணுவை நினைத்து வணங்கிய போது அவருக்குள் விஷ்ணு வந்துவிட்டார். இந்த திருமாலின் திருவடியை நினைத்த பிறகு அவருக்கு போர் செய்யணுங்கிற எண்ணமே இல்லாமல் போயிரு. போர் செய்யணுங்கிற எண்ணமே இல்லாமல் போன உடனே அவரோட நினைவு எல்லாமே பெருமாளுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வந்து விடுகிறது. அதனால் இருந்த பொன் பொருளை எல்லாம் அவர் பதவியை விட்டுவிட்டு பொன் பொருளை எல்லாம் வைத்து திருமால் அடியவர்களுக்கு தொண்டு செய்வதும் அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை எல்லாம் செய்வதுமாக பொருள் எல்லாம் கொடுத்துட்டே வர்றார். இப்படி எல்லாம் அப்படி செஞ்சுட்டே வரும்போது அவருக்கு ராமாயணத்தை தெரிஞ்சுக்கணும்னு தோணுது. ராமாயணத்தை ஒரு பெரிய வைணவ பெரியவரை அழைத்து இது மாதிரி சொற்பொழிவு பண்ண சொல்லி ராமாயணத்தை கேட்டுகிட்டே இருக்கார். அவர் அப்படியே பெருமாளோட ஐக்கியமானி போனவர். மாணிக்க வாசகர் எப்படி தன்னுடைய இந்த பணமெல்லாம் அரசவையில் இருந்த அவ்வளவு பணமும் சிவனடியார்களுக்கு போக வேண்டும், சிவத்தொண்டு செய்ய வேண்டும் என்று அவர் மனதிலே தோன்றியதோ, அதே போல ராமனை பற்றி கேட்கிற போதெல்லாம் அவர் புலங்காகிதம் அடைந்தார். இப்போ ராமாயணம் சொற்பொழிவு பண்ணிகிட்டே இருக்காங்க, அவர் கேட்டுகிட்டே இருக்கார். ஒரு வைணவ பெரியவர் பேசிக்கிட்டே இருக்கார். அப்போது சீதையை ராவணன் கவர்ந்து சென்ற பிறகு இங்கேருந்து போய் அந்த போர் புரிஞ்சு சீதையை மீட்டு வர வேண்டும். இப்போ இலக்குவனும் ராமனும் போருக்கு தயாராகிறார்கள் அப்படின்னு சொன்னாருங்க. யார்? சொற்பொழிவு நடத்துகிறவர். சொன்ன உடனே இவர் அப்படியே அந்த ராமாயணத்து கதைக்குள்ளேயே போயிட்டார். போய் அவர் என்ன பண்ணார், இந்த ராமனுக்கு இவர் அரசன், படைத்தளபதிகள்லாம் இவர் சொல்கிறத கேட்பாங்க. எல்லாரும் அவையில் இருக்கிறார்கள். அப்போது இந்த கதா காலட்சேபம் நடக்குது. ராமன் போர்க்களத்தில் நிற்கிறான்னு சொன்ன உடனே இவர் எல்லாருக்கும் ஆணையிடுறாரு. ராமன் போர்க்களத்திலே ராவணனை எதிர்த்து போரிடுவதற்காக நிற்கிறான், படை பலங்களை எல்லாம் திரட்டுங்கள், எல்லோரும் தலைமையேற்று செய்ய வேண்டும், போர்க்களத்துக்கு புறப்படுங்கள் அப்படின்னு ஆணையிடுறாரு. கேட்ட உடனே எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவருக்கு மனநிலையே ஒரு மாதிரி ஆயிடுச்சோ, இதை எப்படி இவரை மீட்டு கொண்டு வர்றது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போது ரொம்ப எல்லா அரசவையிலையும் ஒரு புத்திசாலி அமைச்சர் இருப்பார். அவர் எல்லாரையும் கூப்பிட்டு சொன்னார், ராமன் போருக்கு போகிறான்னு சொன்ன உடனே தானே ராமன் தனியாக நிற்கிறான், நம்ம படையை அனுப்புவோன்னு யோசிச்சார். இப்போ ராமனே போய் எல்லாரையும் அடித்து தூள் பண்ணிட்டாரு, வெற்றி பெற்றுட்டாரு. அதனால் அங்கேருந்து சீதையை மீட்டு வர போகிறாங்க, பட்டாபிஷேகம் நடக்க போகுதுன்னு பட்டாபிஷேகத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டாரு. யார்கிட்ட? சொற்பொழிவு நடத்துகிறவர்கிட்ட. சொன்ன உடனே அவங்க அப்படியே சொன்னாங்க,
அந்த மாதிரி போர்க்களத்தில் ராமன் நின்று, இலக்குவனும் ராமனும் அனுமனும் நின்று போர் புரிந்து சீதையை மீட்டு கொண்டு இப்போ எல்லாரும் கிளம்பிட்டாங்க. அங்கே போய் பட்டாபிஷேகம் நடக்க போகுது. அதனால எல்லோரும் பட்டாபிஷேகத்திற்கு மகிழ்ச்சியாக மலர் தூவுங்கள்னு எல்லார் கையிலையும் பூவை கொடுத்து அப்படியே தூவ சொன்னாங்க. எல்லாரும் தூவினவுடனே அவர் சந்தோஷமாயிட்டார். ஏன்னா அதனோடு ஒன்றி போவது. இந்த உலகத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்னதே மறந்துட்டு சிவபெருமானை நோக்கி தன்னுடைய பொண்ணு பொருள்லாம் கொடுத்து அதுக்கு போய் குதிரை வாங்க முடியாமல் தவிச்சார் மாணிக்க வாசகர். இவர் என்ன பண்ணார், ராமனே வந்து தனிச்சு நிற்கிறான், அதனால ராமனுக்கு என் படையெல்லாம் அனுப்ப போகிறேன்னு சொல்லி மெய் மறந்து ராமாயணத்துக்குள்ளே மூழ்கி அப்படியே போயிட்டார். அதனால பட்டாபிஷேகம் நடக்குதுன்னு அவரை ஏமாற்றி உடனே இது பண்ணிட்டாங்க, மகிழ்ச்சி ஆயிட்டார். அப்புறம் இவரை எல்லாரும் பார்த்தாங்க. இவர் வைணவம்னா இப்படி ஒரு இதாக இருக்கார், பெருமாள் மீது எம்பெருமான் மீது பற்றுக்கொண்டு மகாவிஷ்ணுவையே வந்து சுவாசிக்கிறார் இவர். அதனால் இவர் என்ன செஞ்சாலும் வந்து இவர் வந்து அதை பற்றி கவலைப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த ஒரு பெருமாள் கோவிலில் ஒரு மாலை ஒன்று இருந்துச்சான், பவள மணி மாலை. அந்த மணி மாலையை அங்கே வழிபட வரக்கூடியவரே ஒருத்தர் எடுத்துட்டார். எடுத்த உடனே அந்த மாலையை காண, ஏன்னா மறுநாள் வந்து அதை சாற்றித்தான் வந்து வழிபாடு பண்ணுவாங்க. போய் பார்த்தப்ப அந்த மாலையை காணோம். எல்லாரும் தேடுறாங்க. எங்கன்னு கேட்ட உடனே அந்த மாலை காணோம், எப்படி போச்சுன்னே தெரியல அப்படின்னொன்னே அவர் சொன்னார், இங்கே வந்தவங்க தான் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வந்த வைணவ பெரியார்கள் தான் எடுத்தாங்கன்னு யாரோ சொல்லிட்டாங்க. அவருக்கு அப்படியே கோபம் வந்துச்சு. உடனே இங்கே வந்திருப்பவர்கள் எம்பெருமானை மகாவிஷ்ணுவை நினைக்கக்கூடியவர்கள் இதை தொடமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு குடத்துக்குள் நல்ல பாம்பை விடுங்க, அதுக்குள்ளே நான் கையை விடுறேன். ஒரு வைணவன் இதை எடுத்திருந்தா அந்த பாம்பு என்னை தீண்டட்டும்னு சொன்னார். சொல்லி ஒரு குடத்துக்குள்ளே வச்சு நல்ல பாம்பை உள்ளே விட்டாங்க. வச்சு அதுக்குள்ளே போய் கையை விட்டாருங்க. ஒரு வைணவன் இந்த பொருளை திருடி இருந்தால் இந்த பாம்பு என்னை தீண்டட்டும்னு குடத்துக்குள்ளே கையை விட்டார்ல, பாம்பு தானாக வெளியில் போயிடுச்சுங்க. எல்லாரும் பார்த்தாங்க. எடுத்தவன் வந்து சரண்டர் ஆயிட்டான். வந்து நான் தான் தெரியாமல் எடுத்துட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி எல்லோரும் அவருடைய அந்த கடவுள் நம்பிக்கையை, எம்பெருமான் மீது மகாவிஷ்ணு மீது அவர் கொண்ட பற்றுதலை எல்லாரும் மதிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி இருந்த அவர் தன்னுடைய அரசவையை தன் மகனுக்கு பட்டம் சூட்டிவிட்டு ஒவ்வொரு வைணவத்தலங்களாக போகிறார். அப்படி அவர் போன போது மாணிக்கவாசக பெருமான் எப்படி சொன்னாரோ, புல்லாய் பூடாய் மிருகமாய் விலங்காய் எல்லாம் வந்து கடைசியாக சொல்லுவார் தாவர சங்கமத்துக்குள் அப்படின்னு சொல்லுவார். தாவரம் ஒன்று தாங்க அசையாது, ஒரே இடத்துல நிற்கும். நீங்கள் புல் எங்கே முளைக்கும், மரத்தை சுற்றி தான் முளைக்கும். பூடு எங்கே முளைக்கும், மரத்தை சுற்றி தான் முளைக்கும். விலங்குகள் எங்கே வந்து அடையும், மரத்துக்கிட்ட தான் அடையும். மனிதர்கள் எங்கே வாழ்வாங்க, மரத்துக்குள்ளே கட்டுற வீட்டில் தான் வாழ்வாங்க. தேவக்கணங்களும் எல்லாமே மரத்தை சுற்றி தான் வரும். தாவர சங்கமத்துக்குள் அந்த ஒரு சொல் அவர் சொல்லி இருக்கிறதுக்கு காரணமே அத்தனையும் இயங்கக்கூடியது, தாவரம் மட்டுமே இயங்காதது. எல்லா பிறவியும் பிறந்து இழைத்தேன் நான், எனக்கு இன்னொரு பிறவியே வேண்டான்னு அவர் சொல்கிறார். அவருக்கும் குலசேகர ஆழ்வார் என்ன கேட்டார் தெரியுமா, இவர் எனக்கு பிறவியே வேண்டாம், அப்படி பிறவி இருந்தாலும் நான் உன்னையே நினைக்கிறது வேணும்னாரு. அவர் என்ன சொன்னார்னா, அவர் அற்புதமாக சொல்கிறாருங்க. இந்த ஒவ்வொரு திருவேங்கடமலை, அவருக்கு ரொம்ப பிடிச்சது திருவேங்கடமலை. எதுனா திருப்பதி வெங்கடாசலபதி அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் சொன்னார், இந்த திருப்பதி மலை இருக்குல்ல, இவர் நான் பிறக்கவே கூடாதுன்னு சொன்னார் மாணிக்கவாசகர். அவர் சொன்னார், நான் வந்து பிறக்கிறதா இருந்தால் எப்படி பிறக்கணும் தெரியுமா, எனக்கு பிறவி வேண்டாம். ஒருவேளை நான் பிறந்தால் ஆனாத செல்வத்து அறம்பெயர் தற்சூழ
வானாலும் செல்வமும் மன்னரசும் நான் வேண்டேன். தேனார் பூஞ்சோலை திருவேடக பூஞ்சுனையில் மீனாய் பிறக்கும் விதி உடையவன் ஆவேனோ. அங்கே இருக்க அந்த பூஞ்சோலை இருக்குல்ல, அதில் மீனா பிறக்க மாட்டேனாங்கிறாரு. சரி, மீனா பிறக்கணுங்கிறாரேன்னு நினைக்கிறோம். அடுத்து அவர் சொல்கிறாரு, வரிசையாக சொல்லிகிட்டே வர்றாருங்க. இந்த பொன் வட்டில் இருக்குல்ல, அந்த காலத்தில் எச்சி பணிக்கணும்னு சொல்லுவாங்க, வெத்தலை போட்டு எச்சில் துப்புவாங்க. அந்த பணிக்கம் இருக்குல்ல, அந்த வட்டில், அந்த வட்டியில் ஒருத்தர் தூக்கிட்டு போவார். அப்படி போகும்போது திருப்பதி மலைக்குள்ளே எப்போவுமே கூட்டம். இப்போலாம் வந்து 28 மணி நேரம் ஆச்சு ஆணையத்தெல்லாம், மதுரையிலேருந்து போனவங்க சொன்னாங்க. அப்படி நாள் ஆகுது, நாள் கணக்காக நின்று பார்க்குறாங்க. ஆனால் இவர் எப்படி வேண்டாரு, பின்னிட்ட சடையானும் பிரம்மனும் இந்திரனும் துண்ணிட்டு புகழறிய வைகுந்த நீள்வாசல் மின்வட்ட சுடராளி வேங்கடக்கோன் தான் உமிழும் பொன்வட்டில் பிடித்து உடனே புகப்பெறுவேன் ஆவேனோ. இப்போ அரசவையில் அரசன் இருக்கான். அரசனோட அந்த ஊர் பெரிய செல்வந்தர் போக முடியாது. பெரிய கல்வி கற்றவர்கள் கூட நின்று உத்தரவு வாங்கி போகணும். ஆனால் அவருக்கு பின்னாடி அவருக்கு தேவையானதெல்லாம் தூக்கிட்டு போவாங்க பாருங்க. ராஜாவுக்கு கூஜா தூக்குவாங்கல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அது மாதிரி கடவுளுக்கு வேண்டிய பொருளை எடுத்துகிட்டு போகிறவங்க உள்ளே போயிடுவாங்க. அது மாதிரி இந்த எச்சில் துப்பக்கூடிய பொன்வெட்டில் இருக்கு பாருங்க, அந்த பொன்வெட்டில் நான் கையில் எடுத்துக்கிட்டா இந்திரனும் பிரம்மனும் அந்த சிவபெருமானும் படியில் ஏறி போகிறாங்கல்ல, அவங்களே நின்று ஏறி போகக்கூடிய அந்த படியில், அந்த பொன்வெட்டியில், அந்த எச்சில் வட்டியில் நான் கையில் வாங்கினேன்னா நான் பின்னாடியே வந்துட மாட்டேனா? அதனால் அந்த பொன்வெட்டில் பிடித்து போகிற அவனாவது நான் பிறக்க மாட்டேனான்னு கேட்டாரன். அதோடு மட்டும் இல்லை, அவர் சொன்னார், இந்த திருவேங்கட மலையிலே தேனார் பூஞ்சோலை திருவேங்கட மலை மீது காணாராய் பாயும் கருத்துடையவன் ஆவேனோ. காணார்னா என்ன? காட்டாறு. அதுக்கு உற்பத்தி ஆகிற இடமே தெரியாது, போகிற இடமும் தெரியாது, எங்கே வரும் எந்த பக்கம் போகும்னு தெரியாது. அப்படி காட்டாரா நான் வேங்கட மலையிலே பிறக்க மாட்டேனா அப்படின்னு கேட்டாருங்க. அது மட்டும் இல்லை, அப்படி காட்டாரா பிறக்க மாட்டேனான்னு சொன்னார். அதோட விட்டாரா? இல்லை, மீனா பிறக்கணுன்னாரு, பொன் வீட்டெல்லாம் பிறக்கணுன்னாரு, புதரா பிறக்க மாட்டேனாரு, ஒரு மரமாக பிறக்க மாட்டேனாரு, நீ எதுவுமே இருக்க மாட்டேனா. நான் இந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க சில நேரம், டேய் நம்ம அந்த வீட்டில் போய் பிறந்திருக்கலாம்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நான் எப்படி பிறக்கணும்னு சொல்கிறாரு. எனக்கு நீ வந்து எனக்கு பொன் வட்டிலா வேணாம், மீனா பிறக்க வேணாம், வேற என்னவாத்தான் நான் பிறக்கிறது. அவர் சொல்கிறாரு, வேங்கட மலையிலே உம்பர் உலகாண்டு ஒருகுடை உருப்பசிதன் அம்பர் கலையல்குள் பெற்றாலும் செம்பவள வாயால் திருவேங்கடம் என்னும் எம்பெருமான் பொன்மலை மேல், தங்க மலையாது, எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனோ. ஏதாவது ஒரு பொருளா நான் ஆக மாட்டேனா அப்படின்னு, ஏதாவது ஒரு பொருளா அந்த திருவேங்கட மலையிலே நான் பிறக்க மாட்டேனான்னு சொல்லி அந்த பிறவியை வேண்டுமென்று கேட்டவர்தான் நம்மளுடைய குலசேகர ஆழ்வார். இன்றைக்கும் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய படிகளுக்கு குலசேகர ஆழ்வார்னு பேர் உண்டு. குலசேகரர் படின்னு தான் அந்த படிக்கே பேர். அதே போல தான் மாணிக்க வாசக பெருமான் இந்த பாடல்களெல்லாம் சொல்லுகிற போது இவர் அப்படி கண்ணீர் வழிய வழிய திருவேங்கட மலையிலே நான் மீனாய் பிறக்க மாட்டேனா, காட்டாற்றாய் பிறக்க மாட்டானான்னு கேட்டது போல மாணிக்க வாசக பெருமான் கண்ணீர் வழிய வழியத்தான் திருவாசகத்தை எழுதினாராம். இந்த கண்ணீர் ஒழுக ஒழுக அவர் எழுதியதைத்தான் எம்பெருமான் தில்லையிலே அந்த திருவாசக பாடல்களை எல்லாம் எழுதினாராம். இதை எழுதி கடைசியாக கையொப்பமிடுவாங்கல்ல, யார் எழுதுனதுன்னு கேட்பாங்க. அதுக்கு அந்த
சிற்றம்பலவாணன் அப்படின்னு சொல்லி அதில் கையொப்பமிட்டு அதில் கொடுத்துட்டு போனாராங்க. அப்படிப்பட்ட திருவாசகம். அவருடைய வேண்டுதல் என்ன? எனக்கு பிறவி வேண்டாம், பிறவியே வந்தாலும் உன்னை நினைப்பதை தவிர வேறு எதுவுமே எனக்கு வேண்டான்னு ரொம்ப அற்புதமாக எம்பெருமானை நினைத்து கண்ணீர் மல்க அவர் வேண்டி அவர் வழிபட்டு அவரை அந்த உருகி 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 நான் சொன்னேன் பாருங்க, உருகி நின்ற அந்த விஷ்ணுவின் மேனியிலே தான் சிவபெருமானே போனாராம். அப்போ தன்னுடைய பக்தர்கள் உருகி நின்ற போது எப்படியெல்லாம் இருந்திருப்பாங்கன்னு பாருங்க. அந்த அவர் எழுதிய திருவாசகத்தில் 51 பதிகங்கள் 658 பாடல்களோடு அவர் எழுதுகிறாரு. இந்த அற்புதமான திருவாசகம் இன்றைக்கும் நாம் சொல்லக்கூடியது. ரொம்ப அதை சொல்ல சொல்ல கேட்க கேட்க நமக்கு மனதிலே அப்படி ஒரு அந்த உள்ளத்தை உருக்கக்கூடியதாக இருக்கும். இப்போது ஏன்னா நேரம் ஆயிடுச்சு, ஒரு முக்கியமான செய்தி பின்னாடி போயிடும், அதுக்காக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் குலசேகர ஆழ்வாருக்கும் மாணிக்க வாசகருக்கு போகும். கோமதி அம்பாளை பற்றி யாரெல்லாம் பாடியிருக்கிறார்கள்? மகாவிஷ்ணுவை பாடியிருக்கிறார்கள், எம்பெருமான் சிவபெருமானை நிறைய பதிகங்கள் பாடியிருக்கிறார்கள். கோமதி அம்மனை தனியாக யாரெல்லாம் பாடியிருக்கிறார்கள் பார்க்கும்போது நம்ம பாரதியார் பாடியிருக்காருங்க. கண்ணனுக்கு அடுத்தபடியாக அவர் அம்பாளைத்தான் ரொம்ப நேசிக்கிறாரு. அப்போ அவர் சொல்றாரு, இந்த தலச்சிறப்பை அவர் அற்புதமாக சொல்லியிருக்காரு. இந்த தலத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் இணைந்து காட்சி கொடுக்கக்கூடிய இந்த செய்தியை, இந்த தல வரலாற்றை யாரெல்லாம் தெரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு 4 வேதங்களையும் 100 முறை ஓதிய பலன் கிடைக்கும்னு சொல்றாருங்க. அற்புதமாக இந்த தலத்தை பற்றி பாரதியார் சொல்லியிருக்கார். தேவர்க்கெல்லாம் தேவன் உயர் சிவபெருமான். பண்டொரு காலத்தில் காவலின் உலகளிக்கும் அந்த கண்ணனும் தான் இங்கு ஓருருவாய் ஆவலோடு அருத்தவங்கள் பல ஆற்றிய நாகர்கள் இருவர் முன்னே மேவி நின்று அருள் புரிந்தனர். சிவபெருமானும் பார்வதியும் ஒன்னா இணைஞ்சு நாகர்கள் முன்னாடி நின்று அருள் புரிந்தார்களாம். அந்த வியப்புறு சரிதையை விளம்புகிறேன் கேளீர் முனிவர்களே, இந்த கீர்த்திக்குள் சரிதையை கேட்டவர்க்கே. இந்த சரிதையை, இந்த தலபுராணத்தை கேட்டவர்களுக்கு என்ன பலன்கிறதே அவர் சொல்லிட்டார். வேள்விகள் கோடி செய்தாய், சதுர்வேதங்கள் 1000 முறை படித்தாய், முழு நற்புண்ணியத்தால் வந்து மொய்த்திடும். இதெல்லாம் இந்த 4 வேதங்களையும் 1000 முறை, நான் 100 முறைன்னு சொல்லிட்டேன், 1000 முறை ஓதினால் என்ன பலன் கிடைக்குமோ அது இந்த தலவரலாற்றை தெரிந்து கொண்டால் கிடைக்கும்னு சொல்றாரு. யாரு? பாரதியார் சொல்றாருங்க. அதே மாதிரி நாளும் நற்செல்வங்கள் பல நணுகி சரிதம் மெய் வாழ்வு உண்டாகும். அங்கதான் வந்து சரியான ஒரு செய்தியை சொல்றாரு. நமக்கு கொடுக்க வேண்டிய செல்வங்கள் அத்தனையும் கொடுத்து இந்த சரிதம் எய்த வேண்டிய மெய் வாழ்க்கையை அவர் கொடுக்கிறாருன்னு சொல்றார். அப்படிப்பட்ட சரிதம் இந்த தலத்திலே இருக்கக்கூடிய வீட்டிற்கக்கூடிய அந்த சங்கர நாராயண பெருமானுக்கு உண்டு என்று பாரதியார் அடிச்சு சொல்றாருங்க. 10 அதாவது சதுர்வேதங்களை 1000 முறை படித்த பலன் கிடைக்குமா? அதே மாதிரி வேள்விகள் கோடி முறை வேள்விகள் செஞ்ச பலன் கிடைக்குமா? எப்பேற்பட்ட ஊரில் நீங்கள் எல்லாம் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்க. அப்படி இந்த அதுவும் எப்படி கோமதி மகிமைங்கிற தலைப்பில் அம்பாளுடைய அந்த வேண்டுதலையும் அம்பாள் வந்து இங்கே தவம் இருந்ததையும் சொல்லி இந்த வரலாற்றை, இந்த புராண செய்தியை, இந்த தல வரலாற்றை யாரெல்லாம் படிக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பலனெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக சொல்கிறாருங்க. இப்போது நாம் இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை அம்பாளை நினைத்தும் நாம் வழிபட வேண்டிய நாள். பொதுவாக நான் அம்பாளை பற்றி தான் பேசுவேன், வருடா வருடம் அம்பாளே பேசுகிறோம். நிறைய பேர் இந்த 10 நாள் அதைத்தான் பேசுவாங்க. அதனால தான் சைவத்தையும் வைணவத்தையும் ஏன் நம்ம பேசக்கூடாது இணைத்துன்னு இந்த தலைப்பை நான் எடுத்தேன். இந்த தலைப்பு எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் சொன்னா தான் இந்த தலைப்புக்கே சிறப்பு.
ஏன்னா இங்கே நிறைய வந்து முரண்பாடுகள் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாரும் இறைவனை நோக்கி பயணிக்கிறோம். அதுதான் இதோட மூலக்கருத்து. அப்போது அந்த அம்பாளை வணங்கி பொதுவாக இந்த ஆடி மாதத்திலே எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் அபிராமி அந்தாதி சொல்லுங்க. அபிராமி அந்தாதி எல்லா அம்பாளுக்குமான அது பாடல். அபிராமி அந்தாதி சொல்கிற போது இங்கே நான் ரொம்ப எல்லா ஊர்லேயும் போய் பெருமையாக சொல்லுவேன். நான் சொன்னேன் பாருங்கள், அந்த வழியை பொருட்படுத்தாமல் வணங்குவது. இந்த 108 சுற்று இந்த வயசு பிள்ளைங்கள்லாம் சுற்றுறாங்க, அவங்கெல்லாம் சுற்றிடுவாங்க. ஆனால் வயதான பெண்கள் நடந்து அப்படியே நடக்க முடியாமல் இதில் போய் அங்கே அப்படியே அந்த 108 அட்டை போட்டு, நான் முத 20 ஆண்டுகள் அங்கே பேசுகிறேன். வருஷம் ஆச்சரியமாக பார்த்தேன். அப்போல்லாம் வந்து பேப்பரில் எழுதுவாங்க, இப்போ அட்டையே விற்கிது. அதில் அந்த 108 சுற்றுக்களை இந்த 10 நாளைக்குள்ளே சுற்றி அம்பாளை அவள் இருக்கக்கூடிய தபத்திற்கு நம்மளுடைய பக்தி இன்னும் வந்து வந்து பலம் சேர்க்கும். பலம் சேர்க்கிறதுனா என்ன? எம்பெருமானும் மகாவிஷ்ணுவும் இந்த தலத்திலே உறைந்திருந்து நமக்கெல்லாம் நன்மை செய்ய வேண்டும். அப்போது நம்மளுடைய எல்லாருடைய எண்ணங்களும் ஒன்றாக இருந்து எம்பெருமாட்டியை நோக்கி நாம் வழிபாடு செய்கிற போது அந்த ஆன்ம பலம் இந்த ஊருக்கும் நாட்டிற்கும் உலகிற்கும் கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம அந்த கூட்டு வழிபாடாக எல்லாரும் சேர்ந்து போகிறது. நான் பார்த்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயங்களில் இது ஒன்றுங்க. அதனால் எம்பெருமாட்டியை வேண்டி அம்பாளை வேண்டுனா எல்லாரும் இப்போலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சாமியை கும்பிட்டா வந்து பணமாக கொட்டும், இந்த சாமியை கும்பிட்டா உடனே வந்து வீடு கட்டலாம். இறைவனிடத்திலே நாம் என்ன கேட்க வேண்டும் என்று தெரியுமா? அவனுக்கு தெரியாதே இல்லை. உனக்கு என்ன வேணும்னா அவனுக்கு தெரியாது. நம்ம போய் முன்னாடி நின்றுட்டு சில இடங்களில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, போனால் நமக்கு கடவுளை பார்த்து பிரமிச்சிருவோம். அப்படியே அங்கே போய் இப்போ கோமதி அம்மனை போய் முகத்தை பார்த்த உடனே அம்மாவே பசியோட தவத்தில் இருக்கா, நம்ம எதுக்கு கேட்கணும்னு அங்கே போனவுடனே தோணிடும். அதனால் நாம் வேண்டுகிறது எப்பொழுதுமே எம்பெருமாட்டியை நினைத்து வேண்டுகிற போது ஐயா கிட்ட கேட்குறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட கேட்டால் உத்தரவு சீக்கிரம் கிடைக்கும். வீட்டில் பாருங்கள், அப்பா டூர் போகணும், 500 ரூபா வேணும், போடா, இல்லைடா பார்ப்போம் நாளைக்கு பார்ப்போம். அம்மாட்ட போய் அம்மா அப்படின்னொன்னே எங்கேயாவது ஒளிச்சு வச்சுருந்து அம்மா கொடுத்துட்டு, அப்பாட்ட சொல்லாத, நீ அப்பா கொடுத்தவொடனே என்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுப்பா பாருங்க. அந்த தாய்மை உள்ளம் அம்பாளிடத்திலே இருக்கிறது. அதனால தான் இந்த ஆடி மாதமெல்லாம் எல்லா இடத்துலையும் கூட்டம். நான் ஏதாவது கோயிலுக்கு போயிட்டே இருக்கேன், ஒன்று பேச போவேன், இல்லைன்னா வழிபாட்டுக்கு போவேன். அப்போது எல்லா இடத்துலையும் கூட்டம். ஏன்? அம்பாளிடத்திலே அந்த இறங்கக்கூடிய மனது. ஞானசம்பந்த பெருமானுக்கு அங்கே அழுத போது அந்த கண்ணீர் துளிகள் அந்த சிலையில் போய் பட்ட உடனே தான் அங்கே இருந்து அந்த அம்பாள் இறங்கி வந்து பொற்கிண்ணத்திலே அந்த தனங்களிலிருந்து பாலை எடுத்து ஊட்டியதாக நாம் பார்க்குறோம். அப்படி அந்த இறங்கி வரக்கூடியவள் அந்த தாய். அதனால் அபிராமி அந்தாதியை சொல்லி வழிபாடு செய்யணும். அபிராமியை வழிபட்டால் என்ன கிடைக்கும்? எப்படி வழிபாடு பண்ணணும்? கலையாத கல்வியும் குறையாத வயதுமோர் கபடு வராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுபிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாளாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரொடு கூட்டு கண்டாய் அலையாளி அறுதியிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுரபாணி. அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுரபாணி அருள்வாயினி அபிராமியே. அந்த அபிராமியை நினச்சி வழிபட்டோம் என்று சொன்னால் நிலவு வராத நாளிலே நிலவை வர வைத்தவள். எப்படிப்பட்ட, அதுவும் கஷ்டமான நேரத்தில் இந்த விஷயம் நமக்கு மாறுமா அப்படின்னு வேதனையோடு துயரத்தோடு ஒரு விஷயத்தை அணுகணும்னா அம்பாளை வேண்டி 100 அபிராமி அந்தாதியை நீங்கள் சொல்லி பாருங்கள். நான் ஏற்கனவே தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த 100 அபிராமி அந்தாதையும் சொன்னோன்னா நம்மளுடைய ஆன்ம பலமே வேறங்க. அப்படி அந்த
அதில் வர்ற ஒவ்வொரு சொல்லுமே அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அதனால் அம்பாளை வழிபட்டு, அதே போல் எம்பெருமான் இங்கே அம்பாளுக்காக இறங்கி காட்சி கொடுத்த அந்த சங்கர நாராயணரை வணங்கி, பச்சைமா மலைபோல் மூனி பவளப்பாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயிரம் கொழுந்தே உந்தன் இச்சுவை தவிர போய் இந்திர லோகம் காணும் அச்சுவை பெரிதும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என்று சொல்லி எம்பெருமானை அந்த மாணிக்க வாசகருடைய அந்த திருவாசகத்தை பற்றி திருவருட்பால ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார். திருவாசகம் எப்படிப்பட்டது? வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள். நான் பாடினா எப்படி இருக்கும்னு சொல்கிறாரு பாருங்க. நற்கரும்பஞ்சாற்று கலந்து, அதிலே தேன் கலந்து, பால் கலந்து, அதிலே கனின் தீஞ்சுவை கலந்து, என் ஊன் கலந்து உயிர் கலந்து, என்னோட ஊனையும் உயிரையும் அத்தனையும் கலந்தாலும் ஒட்டாமல் இனிப்பதுவே. தேன் சரி, பால் சரி, தீஞ்சுவை கனிச்சாறு சரி, அதோட பாலையும் கலந்தா எப்படி இருக்கும்? தித்திப்பாக இருக்கும். ஊனையும் உயிரையும் கலந்தால் எப்படி இருக்கும்? உயிருளே ஊடுருவி செல்லும். அப்படிப்பட்ட திருவாசகத்தை நாம் தினந்தோறும் சொல்லி வழிபாடு செய்து வணங்கினோம் என்று சொன்னால், இப்போ 2 பேருக்கும் இங்கே வணங்கணும். அதனால் எம்பெருமானை சிவபெருமானை வணங்கி, அதே போல் மகாவிஷ்ணுவையும் வணங்கி, இருவரும் ஒருவரே என்று இங்கே அம்பாளுக்கு காட்சி கொடுத்த இந்த சந்நிதியிலே இருவருடைய சரிதையை நீங்கள் கேட்கிற போது எம்பெருமானுடைய அந்த முழு காட்சி உங்களுக்குள்ளே வரும் என்று சொல்லி, எம்பெருமானுடைய அருளும் எம்பெருமாட்டியின் அருளும் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த நிகழ்ச்சியை எனக்கு உபயமாக வழங்கி இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் கேபிட்டல்ஸ் நிறுவனத்தார் அருமைக்குரிய ஐயா NKS ஆறுமுகம் ஐயா அவர்களுடைய குடும்பத்தாருக்கு, அம்மா இன்றைக்கி வரல, மேடம் வரல, ஏன்னா அவங்க வெளியூரில் இருக்காங்க போல இருக்கு. அதனால் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் அனைத்து அருளையும் வழங்க வேண்டும் என்று இதுகாரும் என்னுடைய சொற்பொழிவை கேட்ட அனைத்து பெருமக்களுக்கும் நன்றியை சொல்லி, அறநிலையத்துறையை சார்ந்தோருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அல்லும் பகலும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.